ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய காலேஜ் லைஃப்பில் எப்படி இருந்தது மேரேஜ்க்கு முன்னாடி அப்படிங்கிறத தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஃபுல்லாக பாருங்கள். அதாவது எங்கள் அப்பா இருக்கும்போது எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா, ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க, பயம் இல்லாமல் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். லீவ் கிடைக்கும்போது நான் ஒர்க்குக்கு கூட போயிடுவேன். ஓகேங்களா, ஒர்க்குக்கு போய்க்குவேன். அப்புறம் மறுநாள் காலேஜ் போயிட்டு அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவேன். எங்கள் அப்பா சமையல் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா, நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிப்பேன். படிச்சுட்டு அப்புறம் திரும்ப காலேஜ் இதே மாதிரி தான் எங்கள் அப்பா இருக்கும்போது போயிட்டே இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எப்படின்னா எல்லா ஒர்க்குமே நானே செய்கிற மாட்டேன் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீட்டு செலவு, எங்கள் அப்பா இருக்கும்போது வீட்டு செலவெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க ஓரளவு. நான் வேலை பார்க்குறது கொஞ்சம் காய்கறி இந்த மாதிரி தான் வாங்கியாந்து போடுவேன். ஓகேங்களா, அரிசி இந்த மாதிரி செலவெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா எல்லா செலவுமே நானே தான் பார்த்துக்கணும். ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் இல்லையா, எனக்கு வந்து அம்மா இல்லை. ஓகேங்களா, நான் பிறந்த ஒரு 10 நாள்ல எங்கள் அம்மா இல்லைன்னு சொன்னாங்க. நான் பார்த்ததில்லை எங்கள் அம்மாவை. ஸோ எங்கள் அப்பாவோட அம்மா தான் எங்கள் அப்பத்தா தான் என்னைய வளர்த்தாங்க. ஓகேங்களா, அப்புறம் என்னுடைய காலேஜ் லைஃப் வந்து ஒரு கல்யாணம் ஆன ஹவுஸ் ஒய்ஃபு, அதாவது ஒரு கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போனால் எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ, அந்த அந்த கஷ்டம் தான் என்னுடைய காலேஜ் லைஃப்பில் எனக்கு இருந்தது. ஓகேங்களா, அது எப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நான் வந்து காலேஜ் போய்க்கிட்டு அப்புறம் லீவ் கிடைக்கும்போது வேலைக்கு போயிட்டு அந்த காசை வச்சு படிச்சுக்கிட்டு வீட்டு செலவை பார்த்துக்கிட்டு இப்படி தான் இருந்தேன். ஓகேங்களா, இப்படி இருக்கும்போது தான் ரொம்ப ஒரு அளவு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு 3rd இயர் வரையும் முடிக்க போயிட்டேன். ஓகேங்களா, எங்கள் அப்பா வந்து எப்போ இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே ஒரு 6 மாதம் முடிஞ்சு அப்போவே இறந்துட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷமா நான் மட்டும்தான் இருந்தேன் எங்கள் வீட்டில். 2 வருஷம் ஃபுல்லாக நான் படிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா, நான் படிக்கலைன்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அண்ணன் நீ படி அப்படின்னாங்க. எனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், இருந்தாலும் படிக்க சொன்னாங்க. சரின்ட்டு நானும் படித்தேன். ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஓரளவு அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போயிட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஓகேங்களா, படிச்சுட்டு அதாவது எனக்கு சில டைமில் தோணும், என்னடா நமக்கு யாருமே இல்லையே, நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறலாம் எனக்கு தோணும். நிறைய நைட்டு அழுதுருக்கேன். எங்கள் அப்பாவோடைய ஃப்ரேம் ஃபோட்டோ வச்சு நிறைய டைம் அழுதுருக்கேன். அழுகாத நாட்களே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா நாளுமே நான் அழுதுருக்கேன். ஓகேங்களா, எப்படி சொல்கிறது, நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு நம்ம நிறைய பேர் இருந்தால் ஒன்றும் தெரியாது. ஓகேங்களா, அந்த ஒரு தனிமையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா, அது வந்து உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ என்னால் பேசவே முடியல, அந்தளவுக்கு அழுக வருது. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.